2 பெரிய குழப்பமா இருக்கு. அதிமுகல ஒரு பக்கத்து குழப்பம் இருக்கிற மாரியே, பிஜேபிலயும் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. யார் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னா, எடப்பாடி போய் பார்த்து பேசிட்டு வந்தார்ல. அமித்ஷாவ பார்த்தப்போ தனியா பேசினாரு. ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. அப்ப மீடியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் தான் இருந்தது. சி.வி. சண்முகம் தான் இருந்தாரு. அப்ப என்ன சொல்றாரு, அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்க. அவர் சரியா இல்ல. காரணம் என்னன்னா, எங்க எல்லா தலைவர்களையும் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாரு. நான் அவரு மாத்துங்கன்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன். ஸோ நான் அவரோட இருக்கிறப்ப திருப்பி வந்தா நல்லா இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு வர்றப்ப தான் அமித்ஷாவுக்கு ஒரு கோவம் வருது. என்ன கோவம் வருது? நம்ம தலைவரை மாத்த சொல்லிட்டு போறாரு. அப்படிங்கிறப்ப இவர் இல்லாம நம்ம பண்ணுவோங்கிறது தான் செங்கோட்டையனுடைய இரா ஆரம்பிக்குது. அவர் செங்கோட்டையனை தூக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. என்ன நினைக்கிறாங்க? இது சுத்தப்படாது. என்ன காரணம்? எடப்பாடி கடைசி வரைக்கும் என்னன்னா, ஒரு அமித்ஷா, ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு பெரிய ஆல் ஓவர் நேஷனல் லீடர் அவரு வந்து இவங்க பார்த்தத ஒரு போட்டோ போடுறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி மறைமுகமா சொல்றாரு அவரு. இது வரைக்கும் பாருங்க, ஒரு எடப்பாடி போயிட்டு வந்தாரு. இது வரைக்கும் எதை பத்தியுமே ஒத்துக்கல. சொல்ல மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா, என்னது மாநில நலன் சம்பந்தமா பேசினேங்கிறாரு. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி ட்விட்டு போட்டது சம்பந்தமா என்ன அமித்ஷா அப்படி போட்டிருக்காருன்னு கேட்டா, கேபி முனிசாமி என்ன சொல்றாரு? இல்ல அது அவர் தனிப்பட்ட கருத்தா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்ததை வந்து ஏடிஎம்கே மேல ரொம்ப கோபமா இருக்கு பிஜேபி. அது ஸோ அதனாலதான் என்ன நினைக்கிறாங்க, செங்கோட்டையனை கையில் எடுத்து, ஏன்னா எடப்பாடியை நம்பாம சும்மா அடுத்த லெவல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஒய் ஸ்கேல் செக்யூரிட்டியில ஆரம்பிச்சு எல்லா ஒர்க்கும் அவருக்கு செங்கோட்டையனை பக்காவான ஒரு ஸ்டேட் லீடருங்கிற மாதிரி பெரிய லெவல்ல கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. அது ஒரு பார்ட். இந்த மீன் டைம் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் இவரை கூப்பிடுறாங்க. யாரு சார்? அண்ணாமலை சாரை கூப்பிடுறாங்க. அண்ணாமலை சார் போகிறாரு, போய் பாக்குறாரு. பேசுறப்ப அவர் ஒரு பெரிய ஒரு வழக்கமா போடுவார்ல, அண்ணா வணக்கம்னாங்கிற மாதிரி அங்க போய் ஒரு போட்டாரு. என்ன போடுறாரு? இல்லைங்க, ரொம்ப எடப்பாடி வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாத ஆளு. ரெண்டாவது அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப நம்மளை வந்து அது என்னெல்லாம் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாரு. என்னைய மாத்தும் வரைக்கும் அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு, ஸோ அது நல்லா இருக்காதுங்க. ஏடிஎம்கே கூட்டணின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்னைய கூட மாத்திருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு.